ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போறோம். வங்கக்கடல்ல இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகிருக்கு. இந்த காற்று சுழற்சியால தமிழ்நாட்டில் ஜனவரி 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் மழை கிடைக்க போகுது. எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த அளவு மழை இருக்குங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். ஜனவரி 24ஆம் தேதி முதல்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்கால், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழை, சாரல் மழை பெய்யும். வட மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும். இதே போல ஜனவரி 25, 26 ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலான கனமழையும் இருக்கும், சாரல் மழையும் இருக்கும். சில இடங்கள்ல மிதமான மழையும் இருக்கும். சில இடங்கள்ல மழை பெய்யாம ஒதுக்கவும் செய்யும். ஏன்னா இந்த காற்று சுழற்சி எந்த இடங்கள்ல காற்று குவிதலை ஏற்படுத்துதோ அந்த காற்று குவிதலை பொறுத்து தான் இந்த மழையோட தீவிரம் இருக்கும். இந்த காற்று சுழற்சியால தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும் ஒரே அளவான மழை இருக்காது. ஒரே நேரங்கள்ல கனமழையானது இருக்காது. ஒவ்வொரு இடங்கள்ல வெவ்வேறு நேரங்கள்ல கனமழை, மிதமான மழை, சாரல் மழை பெய்ய போகுது. இதே போல மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நமக்கு சில இடங்கள்ல கனமழை பெய்யும். இதற்கு பிறகு கூட நமக்கு தமிழ்நாட்டுல பிப்ரவரி மாதங்கள்ல நமக்கு சில நாட்கள் கனமழையானது இருக்கு. அதாவது பகல் நேரங்களில் வெயில் அடிச்சாலும் மாலை, இரவு, அதிகாலை நேரங்கள்ல நமக்கு கனமழையானது பெய்ய போகுது. அது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்த தேதிகளில் மழை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தங்களோட விதைப்பு மற்றும் அறுவடை பணிகளை வானிலை பார்த்து நீங்க மேற்கொள்ள வேண்டும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.